ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அண்டர்லேர்னிங். அண்டர்லேர்னிங்கில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, த ட்ரீஸ் த சர்க்கம்டன்ட் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி கேட்குறாங்க. The origin of German fascism goes back in 1919 when a group of 7 men met in முனிக்ல மீட் பண்ணுறாங்க and founded the National Socialist German Workers Party. ஸோ 1919 முனிக்ல 7 பேர் மீட் பண்ணி நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் பின்னாடி நாசி பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தெம் யார்? ஹிட்லர் அப்படிங்கிறதுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லர் பவேரியன் ஆர்மியில் சர்வ் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஒரு கிஃப்டட் ஸ்பீக்கர். இவரால் ஆடியன்ஸோட எமோஷனோட கனெக்ட் பண்ண முடியும், அவங்கள எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ண வைக்க முடியும். அவருக்கு அந்த அளவுக்கு நல்லா பேசுவார். சொற்பொழிவாற்றல் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1923 ஹிட்லர் attempted to capture the power in Bavaria அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் his launch of national revolution on the outskirts of முனிக், அவர் என்ன பண்ணுறாரு? லான்ச் ஆஃப் நேஷனல் ரெவல்யூஷன் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் முனிக்னால என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிரிசன், அதாவது அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, பிரிசனுக்கு அனுப்பப்படுறாரு அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. பிரிசனில் ஒரு புக் எழுதுறாரு, ஓகே, ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக். அதில் பார்த்தீங்கன்னா அதோட பேர் மே கேம்ப் அப்படிங்கிறாங்க. அதாவது மீனிங் என்ன? மை ஸ்ட்ரகிள். அதில் அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலாம் இருந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ 1932 எலெக்ஷன் நடக்குது. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் 1932 அதில் 60 lakhs ஓட்ஸ் வாங்குறாங்க. அலாரம்டு யார்? கேபிட்டலிஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க? டில்டட், அதாவது சாயிறாங்க. யார் பக்கம்? ஹிட்லர் பக்கம் சாயிறாரு. இதை பார்த்துட்டு ஹிட்லர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? பவருக்கு வராரு. ஓகேயா? த நாசி பார்ட்டி ஆஃப் ஹிட்லர் கிரியேட்டட். பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட நாசி ஸ்டேட் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறான். த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் ஆஸ் த தேர்ட் ரிக் brought an end to a parliamentary democracy. ஸோ அவரோட தேர்ட் ரிக்குங்கிற அவரோட பார்ட்டி என்ன பண்ணுது? பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு எண்டு கொண்டு வருதுங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஹிட்லர் ரீப்ளேஸ் த ஃபிளாக் ஆஃப் வெய்மர் ரிபப்ளிக் பை த ஸ்வஸ்திக் பேனர்ஸ் ஆஃப் நேஷனல் சோஷியலிசம். அவரோட ஃபிளாகை ரிப்ளேஸ் பண்ணுறாரு ஸ்வஸ்திக் சிம்பிள் மூலமாக அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் த ஆர்மி ஆஃப் ப்ரௌன் ஷர்ட்டட் ஜாக் பூட்டட் ஸ்ட்ராங் டூப்பர்ஸ் வாஸ் எக்ஸ்பேண்டட். அவங்க ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அண்ட் த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அந்த லேபர் ஃப்ரெண்ட் செட்டப். லேபர் ஃப்ரெண்ட் செட்டப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? அபாலிஷ் பண்ணுறாங்க. அவங்க லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல். ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஜஸ், அதாவது சம்பளம் எல்லாம் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் நடந்து. ஃபர்ஸ்ட் ஹிட்லர் அந்த 7 மென் மீட் பண்ணாங்க, நாசி பார்ட்டி கிரியேட் பண்ணாங்க. அது ஹிட்லர் ஒருத்தர் அப்படிங்கிற எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பவேரியன் ஆர்மியில் இருந்தார் அப்படிங்கிற எழுதிக்கோங்க. அவரோட கிஃப்டட் ஸ்பீக்கருங்கிறது எழுதுங்க. அதுக்கப்புறம் அவர் பிரிசனில் ஒரு புக் எழுதினார் இல்லையா, அதை பற்றி எழுதுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் 60 lakhs ஓட் வாங்கினார். அதுக்கப்புறம் எப்படி பவருக்கு வந்தார்னு எழுதிட்டு அவர் என்ன பண்ணார்? தேர்ட் ரிக் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்வஸ்திக் பேனர் ஃப்ளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஆர்மியை நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணார். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இதுதான் ஹிட்லரோட ரைஸ் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? டிஸ்கஸ் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தெர் ஆர் 2 மெயின் பாலிட்டிக்ஸ் பார்ட்டி. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியனிஸ்ட் பார்ட்டி விச் வாஸ் மெயின்லி பிரிட்டிஷ், அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி விச் ஹேட் லார்ஜ்லி ஆஃப்ரிக்கனர்ஸ். அவங்க போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போட்டா பிலாங் டு சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் யார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷோட சேர்ந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஓகேயா? பட் அ மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி, மிலிட்டன்ட் செக்ஷன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியோட மிலிட்டன்ட் செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் நேஷனல் பார்ட்டி அண்டர் ஹெர்சாக் அப்படிங்கிற ஒரு தலைமையில் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எலெக்ஷன் நடக்குது. இன் 1920 எலெக்ஷனில் நேஷனல் பார்ட்டிக்கு 44 சீட் கிடைக்குது. அதே சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிக்கு என்ன கிடைக்குது? ஸ்மட்ஸ், அதாவது அவங்க தான் அதை லீட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 41 சீட்ஸ் தான் கிடைக்குது. ஓகே, அட் திஸ் ஜங்ஷன் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் உள்ள வராங்க. அவங்க டாமினேட் பண்ண யூனியனிஸ்ட் பார்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது? இவங்க மிலிட்டன் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அவங்க நேஷனல் பார்ட்டி, அவங்களோட இவங்களுக்கு பவர் அதிகமாகிடுச்சு. யார்? சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிக்கு பவர் அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க தான் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி மெகெயின் ரூலுக்கு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் 2 கொஸ்டின் சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் டீடைல் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பப்ளிக் எக்ஸாம்.